ஃபுட்டி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் சமையல் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். நம்ம தினந்தோறும் காலையில் மதியம் நைட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி நம்ம சமைக்கும் போது நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நைட்லேயே நமக்கு வந்துடும். காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன டிஃபன் செய்கிறது, மதியம் என்ன சாப்பாடு செய்கிறது, அதுக்கு குழம்பு என்ன பண்ணுறது, பொரியல் என்ன பண்ணுறது, நைட் டிஃபன் என்ன பண்ணுறது, ஒரு கன்ஃபியூஸ் எல்லோருக்குமே இருக்குங்க, எனக்குமே இருக்கும். ஏன்னா தினமும் நம்ம சமைக்கிறதுனால இன்றைக்கி சமைக்கிறத நாளைக்கு சமைச்சா நம்ம வீட்டில் இருக்கவங்க நேற்று தானே இதை செஞ்சால் இன்றைக்கி எதுக்கு அதை செய்கிற, அது எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்பாங்க. அது மாதிரி நம்ம தினந்தோறும் மாற்றி செய்யணும். அப்போ தான் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, காலையில் என்ன டிஃபன் செய்ய போகிறோம், அதுவும் ஹெல்த்தியானதாக இருக்கணும், எல்லோருக்குமே பிடித்தமானதாக இருக்கணும், எல்லோரும் சாப்பிடக்கூடியதாக இருக்கணும். அதுபோல் மதியம் என்ன லஞ்சு செய்கிறோம், நைட்டு என்ன டிஃபன் செய்கிறோம் அப்படிங்கிறத மூணுமே ஒரே வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம என்னென்ன டிஷ் பண்ணுறோங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவை உப்புமா, அது கூட தேங்காய் சட்னி பண்ண போறோம். கோதுமை ரவை உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை ரவை 1 கப், வெங்காயம் 1 கப், பீன்ஸ் 1/4 கப், கேரட் 1/4 கப், தக்காளி 1, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், தேங்காய் 1/2 கப், தேவையான அளவு உப்பு, சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, வரமிளகாய், பொட்டுக்கடலை. கடாய் சூடானதும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கோம். அது கூட சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட வெங்காயம், கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டு, அது கூட பீன்ஸு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அந்த கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரவை கொஞ்சம் பெருசாக இருக்கும். நைஸான ரவையாக இருந்தால் உங்களுக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றினா போதுமாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். அதனால் இந்த ரவைக்கு 1/2 கப்பு தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். தட்டு வச்சு மூடி அப்படியே வேக விட்டுறலாம். கோதுமை கிச்சடி தாளிச்சு விட்டுருக்கோம். அது வேகத்துக்குலாம் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்காக 1/2 கப்பு தேங்காய் எடுத்துருக்கோம். அது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா போடாமல் வரமிளகா தான் போட்டு அரைக்கிறேன். இதே துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். சிறிதளவு கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. ரவையும் நல்லா வெந்திருக்கு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா மேலே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துனோம்னாலும் ரொம்ப வாசனையாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி கொடுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்ததாக மதியம் லஞ்சுக்கு நம்ம சாதம், சாம்பார், ரசம், பொரியல் இதெல்லாம் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு வந்திருக்கோம். இதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு 4 விசில் வெந்துருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு சாம்பார் தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோ, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். காய் வதங்கிட்டு இருக்கு. நம்ம பருப்பு ஸ்டீம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் பருப்பு தண்ணி மட்டும் ரசத்துக்கு எடுத்துட்டு மீதி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது
சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை வந்து சேர்த்துக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ ரசம் வைக்க போகிறோம், அதுக்கு புளி கரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது தக்காளியை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி அரைச்சாச்சு, அதுலேயே நம்ம புளி கரைசலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தனியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அரைக்க தேவையில்லை, நான் மிக்சியில் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வடசட்டியில் தாளிச்சிக்கலாம். நம்ம ஃபுட்டி தமிழால் அரைச்ச ரசப்பொடி தான் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே ஒரு 4-5 பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ரசத்தை அப்படியே சேர்த்துக்கலாம். ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஒரு கொதி வர மாதிரி இந்த நுரக்கட்டி வந்தோடனே எடுத்துடணும். இப்போ நம்ம வந்து முட்டைக்கோஸ் பொரியலுக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து, 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த டைமில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து ஒரு கை தண்ணி தெளிச்சுக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விடணும். தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து வெந்துருச்சுங்க. நம்ம தேங்காய் துருள் வேணுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பொரியல் ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நம்ம சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. சாப்பாடு வைக்கிறதுக்கு இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி வச்சுருக்கோம். அதை வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தோம். இப்போ எடுத்துட்டு அதில் 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கேரட் தயிர் பச்சடி இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு தயிர் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதில் துருவின கேரட் வந்து 1 கப்பு சேர்த்துக்கலாம். அது கூட பெரிய வெங்காயம் கட் பண்ணி சிறிதளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நைட்டு டின்னருக்கு நம்ம ராகி தோசையும் கார சட்னியும் செய்ய போகிறோங்க. நம்ம ராகி தோசை செய்யறதுக்கு ராகி, அரிசி, உளுந்தெல்லாம் நம்ம ஊற வச்சு அரைக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம இன்ஸ்டன்ட் ராகி தோசை மாவு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ராகி தோசை மாவை பயன்படுத்தி ஈஸியாக வந்து ராகி தோசையை செஞ்சுக்கலாம். இதில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாமே எது வேணாலும் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நம்ம ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். இதுக்கு கார சட்னி செய்ய போகிறோம். அது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம தேவையான அளவு ராகி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், கேரட், கொத்தமல்லி. இப்போ ராகி மாவு கரைச்சி வச்சாச்சு. அடுத்து சட்னி அரைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது ஒரு 10 பூண்டு பல் உரிச்சு சேர்த்துட்டு ஒரு 4-5 வரமிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் 2வது பக்கம் திருப்பி போட்டிருக்கோம். அதுவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்சு, நைட்டு டின்னருக்கு 3 நேரத்துக்குமே என்ன செய்யறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ரொம்ப நேரம் எடுத்து செய்ய முடியாது. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இப்படி செஞ்சோம். அது போலவே பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கும் பார்த்திங்கன்னா வேலையை விட்டு வந்து ரொம்ப டயர்டாக வருவோம். அந்த நேரத்தில் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ராகி தோசை செஞ்சுருந்தோம். மதியானம் சிம்பிளான மெனு தான். நம்ம சாம்பார், ரசம், பொரியல், அது கூட பார்த்திங்கன்னா ஒரு தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.